மேற்கு மாம்பலத்தில் இருக்குள்ள இங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் நல்லபடியாக கோசந்த சாலா என்னும் பசுமாடுகள் 200 மாடுகள் இருக்கும் இடத்திலிருந்து நாங்கள் வணங்குகிறோம். எங்கே ஜபம் பண்ணாலும் இங்கே உள்ள ஜபத்தினால நல்ல பலன்கள் கிடைக்கும். இங்கே பசுமாட்டுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோபூஜை நடைபெறும். அதில் கலந்து கொள்வர் அனைவரும் நல்ல ஒரு பலனை அடைவார்கள் என்பது என்னுடைய கருத்து. இங்கே உள்ள அனைவரும் வந்து பிரார்த்தனை செய்தால் அதற்குள்ள கோடி பலன் எனக்கு நல்லபடியாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. அதனால் கோசாலைக்கு வந்து பசுமாட்டைகளை நமஸ்காரம் பண்ணி வணங்கிவிட்டு போனால் மிகவும் நல்லது, நல்ல பலன் அடைவீர்கள் என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் இந்த கோசாலையின் சார்பாகவும் இது மேன்மேலும் வளரும் என்று நம்பிக்கையுடன் நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கங்க. நான் வந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.25 வருஷமா வெள்ளிக்கிழமை வந்து கோபூஜை பண்றேன். இது பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய சேஞ்சஸ் எனக்கு. பண கஷ்டத்துல இருந்து, வீட்டுல இருக்கிற பிரச்சனைல இருந்து, எல்லாத்துல இருந்துமே ரொம்ப இது இருந்தது. இந்த மாதிரி இங்க வந்து நிறைய நல்லது நடந்திருக்கு. வெள்ளிக்கிழமை தவறாம வந்து நான் பூஜை பண்றேன். எல்லாரும் வந்து பூஜை பண்ணி இந்த நல்லதை அனுபவிக்கணும். நான் மாட்டுக்கு வந்து அருகம்புல் தான் எங்க கொடுக்கணும். காலையில 12 மணிக்கு முன்னாலன்னா அகத்திக்கீரை கொடுக்கலாம், இல்லைன்னா தக்காளி, எதெல்லாம் மாட்டுக்கு நல்லதோ அதெல்லாம் இங்க கொடுக்குறாங்க. வந்து விரும்பி சாப்பிடும் வந்து அருகம்புல் தான் ரொம்ப கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து பச்சை கொடுத்தா பாவம் போகும்னு ஒரு பழமொழி இருக்கு. மாட்டுக்கு வந்து பச்சை கலரானது எது கொடுத்தாலும் நம்ம பாவம் போகுங்கிறது ஒரு ஐதீகம். சில பேர் கேரட் எதெல்லாம் உடம்பு நல்லதோ மாட்டுக்கு அதெல்லாம் கொடுக்குறாங்க. அருகம்புல் மாத்திரம் இது அகத்திக்கீரை மாத்திரம் 12 மணி வரைக்கும் தான் கொடுக்கணும். அது இல்லாம இந்த கோவோட அந்த வந்து ஒரு ஆக்சிஜன், இந்த சுவாசம் வந்து நமக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மாட்டுக்கு தானம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? கோமாதாங்கிறது சர்வ இது தேவதைகள் இருக்கிற இடம். இதுல வந்து இதுதான் நல்லது அதுதான் நல்லதுன்னு இல்லைங்க. எல்லா நல்லதுக்குமே அடித்தளம் வந்து இதுதான். இங்க வந்து அந்த நம்ம மஞ்சள் வைக்கும் போது அந்த வார்ம்த் உடம்புக்குள்ள போறது வந்து நான் ரொம்ப நினைச்சிருக்கேன். அந்த வந்து நிறைய இடத்துல நம்மள மைண்ட ஃப்ரெஷ் ஆகும். அது நம்மள நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். இங்க வர்றவங்க இது வந்து அடிக்ஷன் மாதிரி எவ்ரி ஃப்ரைடே வந்தாதான் நமக்கு ஒரு மனசு திருப்தி மாதிரி இருக்கும். ஆக்சுவலா பசுக்களுக்கு பொதுவா இந்த காய்கறி எல்லாம் படைக்கிறாங்க. அந்த மாதிரி படைக்கும் போது இந்த சில பேர் வந்து இந்த இதெல்லாம் படைப்பாங்க. உருளைக்கிழங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. காய் கோசு தராங்க, கேரட் கொடுக்குறாங்க, இது வெண்டைக்காய் கொடுக்கலாம், அருகம்புல் கொடுக்கலாம், தக்காளி கொடுக்கலாம். சில பேர் வெல்லம் கொடுப்பாங்க. வெல்லம் கொடுத்தா ரொம்ப நல்லது. கொஞ்சமா ஏன்னா வந்து அந்த இது அகத்திக்கீரையில வெல்லம் கொடுக்கலாம். அரிசி மாவு பண்ணி இங்க கொடுக்குறாங்க. அந்த மாதிரிதான் கொடுக்கணும். ஆக்சுவலா உருளைக்கிழங்கு கழியும் சொல்ற நிச்சயமா. இங்க சங்கல்பத்திலே இங்க சங்கல்பம் ரொம்ப விசேஷமானது. அந்த இது வாத்தியார் வந்து எல்லாமே சொல்றாரு சங்கல்பத்துல. உங்க பூர்வ ஜென்ம பாவம், மாத்ரு தோஷம், பித்ரு சாபம், அப்பா வந்து யாராவது செய்வினை சாபம் எல்லாமே வந்து இங்க வந்து கழியும் இந்த கோ பூஜையில. ஏன்னா லக்ஷ்மி ஆவாகனம் பண்றாங்க பசுல. அந்த பூஜை வந்து ரொம்ப விசேஷமா. எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம் பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வேடுற்றேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. வெய்யாய் தனியாய் யமானனாம் விமலா பொய்யாயினை எல்லாம் ஓ யகல வந்த
पुण्य कर्म विशेषेण इदानीं एक जन्मनि जन्म जन्मांतरेषु कृतान अज्ञानतः कृतान संकले करणान मलने करणान कृमिकीटिकान जातित्वंस करण एव नवविधान बहून बहुविधान सत्य अवनोदन द्वार समस्त हरिहर देवता सन्निधौ गो संरक्षक गणपति वल्ली देवसेना समेत श्री बालसुब्रह्मण्य अलमेलुमंग समेत प्रसन्न वेंकटेश्वर रुक्मणी सत्य भामा समेत संतान गोपाल कृष्ण महाकाली महालक्ष्मी महासरस्वती नमः शांति दुर्गाय नमः दुर्गा लक्ष्मी सरस्वती नमः राजराजेश्वरी ललित महात्रिपुर सुंदरी कामाक्षी देवी समेत एकांबरेश्वर चंद्रमौलीश्वर चंद्रशेखरेन्द्र जयेंद्र शंकर विजयेंद्र विशालाक्षी समेत काशी विश्वेश्वर अन्नपूर्णी पर्वत वर्धनी समेत रामनाथेश्वर सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत रामचंद्र गोमतीअंबिका समेत शंकर नारायण रंगनायकी समेत रंगनाथ सिरवाचो मधुरकाली समयपुर महामारियंबिका मंगलांबिका समेत आदि गुंडेश्वर छायावत्सलांब
समेत सूर्य नारायण अमृत गणेश मार्कंडेयादि सप्त चिरंजीवी बृहत कुचलांबिका समेत महालिंगेश्वर कल्प गणेश मुत्तु सुब्रह्मण्य वैद्यनाथ ब्रह्म विद्यांबिका समेत श्वेतारण्येश्वर अघोरेश्वर शिवगाम सुंदरी समेत चित्तवेश्वर कर्पगांबिका समेत कबालीश्वर पूर्णा पुष्कलांबा समेत हरिहर पुत्र स्वरूपस्य धर्मशास्त्र आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः आदित्यादि नवग्रह इष्टदेवता कुलदेवता ग्रामदेवता नगरदेवता प्रसाद फल सिद्ध्यर्थ प्रसादेन मम सह कुटुंबस्य सबरी मार्गस्य सपुत्रस्य सपुत्रीकस्य सभ्रातृकस्य सबबंधुजन वर्गस्य मातृशाप पितृशाप पक्षिशाप गरुड़शाप सर्पशाप दैवकोप गुरुशाप बंधुशाप गोशाप गजशाप कन्याशाप असूर्याशाप दृष्टिदोष मनोव्याध्यादि निवृत्त्यर्थ प्रेतशाप काल भैरव शाप निवृत्त्यर्थ सर्व मंगल प्राप्त्यर्थ लक्ष्मी कटाक्ष सिद्ध्यर्थ परिपूर्ण कृपा कटाक्ष सिद्ध्यर्थ मम संकल्पित भृगुवासर पुण्यकाले गोपूजा महालक्ष्मी पूजा अद्य करिष्ये महागणपति समत्वोपचारान् समर्पयामि ओम कलशस्य मुखे विट्टु कंठे रत्रो मातृका मूले ब्रह्म मध्ये मातृगणा स्मृता कुशोजाग्रह सर्वे सप्त पीपा सुंदर आरोग्येत निर्वेद साम वेदोत्तरांगे जगन्नाथ सर्वे करसांब समासुत आयान्त देव पूजा संपूजा जयकार का गंगे जगमणे देव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जलेस्मिन् सन्निधिं कुरु मंडपानं च प्रोक्ष पूजा द्रव्याणि प्रोक्ष आत्मानं च प्रोक्ष उपकरणं च प्रोक्षयेत् शरण्ये त्र्यंबके गौरी या देवी सर्वभूतेषु दुर्गा लक्ष्मी नमोस्तुते या देवी सर्वभूतेषु मातुरूपेण संस्कृता या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्कृता महादेवी च विद्महे विष्णुभक्ते च धीमहि गो देवता महालक्ष्मी ध्यायामि आवाहयामि आशासिंहा समर्पयामि पादयोः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि स्नानं समर्पयामि आचमनीयं समर्पयामि वस्त्रं समर्पयामि उपवीत आभरणं समर्पयामि अक्षतान् समर्पयामि पुष्पमालिकां समर्पयामि पुष्पै पूजयामि எல்லாரும் பின்வாங்கி சொல்லுங்க
ओम प्रकृत्यै नमः। ओम प्रकृत्यै नमः। ओम विद्यायै नमः। सर्वभूत कृतप्रदायै नमः। श्रद्धायै नमः। विभूत्यै नमः। सुरभ्यै नमः। परमात्मिकायै नमः। वाचै नमः। पद्मालयायै नमः। पद्मायै नमः। सुजायै नमः। स्वागायै नमः। सुधायै नमः। धन्यायै नमः। हिरण्मयै नमः। लक्ष्मी नमः। नित्यभुट्टायै नमः। दित्यै नमः। दीप्तायै नमः। वसुधायै नमः। वसुधारण्यै नमः। कमलायै नमः। कान्तायै नमः। कामाक्षै नमः। क्षीरोत्तमभायै नमः। अनुग्रहप्रदायै नमः। बुद्धायै नमः। अनगायै नमः। हरिवल्लभायै नमः। अशोकायै नमः। पद्मिन्यै नमः। पद्मकण्ठन्यै नमः। पुण्यकण्ठायै नमः। सुप्रसन्नायै नमः। प्रसादाक्षमुखे नमः। प्रभायै नमः। चंद्रवदनायै नमः। चंद्रायै नमः। चंद्रसहोदर्यै नमः। चतुर्भुजायै नमः। चंद्ररूपायै नमः। इंदिरायै नमः। इंदुशीतलायै नमः। आग्रादनन्यै नमः। भुज्यै नमः। शिवायै नमः। शिवगद्यै नमः। शक्त्यै नमः। विमलायै नमः। विश्वधनन्यै नमः। तुष्टायै नमः। दारिद्र्यनाशन्यै नमः। प्रीतिपुष्कन्यै नमः। शान्तायै नमः। शुक्रमाल्याम्बरायै नमः। श्रियै नमः। भास्कर्यै नमः। बिल्वललगायै नमः। वरारोगायै नमः। समुद्रधनगायै नमः। जयायै नमः। मंगलायै नमः। देव्यै नमः। विष्णुभक्तसहस्रदायै नमः। विष्णुभक्त्यै नमः। प्रसन्नाक्षै नमः। नारायण समाजदायै नमः। दारिद्र्यध्वंसन्यै नमः। देव्यै नमः। सर्वभद्रनिवारिण्यै नमः। नवदुर्गायै नमः। महाकाल्यै नमः। ब्रह्मविष्णु शिवात्मिकायै नमः। त्रिकाल ज्ञान संपन्नायै नमः। श्री भुवनेश्वर्यै नमः। नानाविध परिमल पत्र पुष्पाणि समर्पयामि। நமஸ்காரம். ஆக்சுவலாக நான் வாரம் நான் வந்துட்டுருக்கேன் கோபூஜைக்கு. இங்கே ரொம்ப பிரசித்தியாக ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு. சங்கல்பெல்லாம் பண்ணி அதே மாதிரி கொஞ்சம் நிதானமாகவும் விட்டு செய்கிறாங்க. அதனால் மனசு சாந்தி அடையுது. வீட்டில் போனால் ஒரு நிம்மதியும் கிடைக்குது. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு அதுவும் எனக்கு தெரியுது. ஸோ நல்ல ஒரு பலன் தான் எனக்கு தெரியுது. பெரிவா சரணம். நான் வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்கேன். இங்கே வந்து கோபூஜையை பார்க்குறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன். அதுவும் இன்னைக்கு தை வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப நன்னா இருக்குது பார்க்குறதே. அவ்வளோ பாக்கியமாக இருக்குது. எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதுக்கு பெரிவாளுக்கு நன்றி சொல்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப நடத்துகிறா இந்த சங்கர மடத்தில். ரொம்ப நல்லா பண்ணுறா. எல்லாருமே நிறைய நூற்றுக்கணக்கான மனுஷா வந்து கலந்துக்கிறா. ரொம்ப நன்னா இருக்கு. பெரிவா சரணம். நான் நியூயார்க்லேருந்து வரேன். ரொம்ப பெரிய பாக்கியமா இருக்கு. இந்த பசுமடத்தில் கோபூஜை வந்து வாரம் நடக்கிறது.
இங்கே வாரம் வாரம் வந்து அடியே நான் கலந்துக்கிறேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஒரு கோபூஜை பண்ணாலே சகல தெய்வங்களையும் நம்ம வணங்குற மாதிரி ஒரு ஐதீகம். இத்தனை பசுக்களை நம்ம வணங்கும் போது அத்தனை வந்து நமக்கு வந்து ஒரு சௌகரியத்தையும் நல்ல சௌபாக்கியத்தை கொடுக்கறது எல்லாமே வியாதி இல்லாத தன்மையும் இங்கே நடக்கிற கோபூஜைனால 100% எல்லாருமே சுகப்படுறா, எல்லாருக்குமே நல்லது நடக்கிறது. நிறைந்த உண்மையா இருக்கு. அடியேன் பார்த்துட்டு வாரம் நாங்கள் வந்து இந்த கோபூஜையில கலந்துக்கிறோம். எதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்குன்ற தெரிவிச்சிருக்கேன். சிவாய நம்ம கோபூஜை பண்ணுறா, அதை பார்க்கறதுக்கோசரம் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணுறா. இந்த மாதிரி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. மாடெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சம்ரக்ஷணை பண்ணி பக்தாலாம் நிறைய பேர் வந்து இன்னைக்கு தைவெள்ளிக்கிழமை ரொம்ப கோலாகலமாக நடந்திருக்கு. என் பேர் கிருஷ்ணகுமார். நான் இங்கே ரெகுலராக கோபூஜைக்காக வந்து வருது. இந்த கோபூஜை வந்து ரொம்ப பிரமாதமான வழியில் வந்து சிவார்த்திகளுக்காக ரொம்ப அழகாக சங்கல்பெல்லாம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி அஷ்டோத்திரம் வந்து சொல்லி பிள்ளையார் பூஜையெல்லாம் வந்து பண்ணி கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை பண்ணி எல்லா தெய்வங்களுக்கும் பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி நல்ல விதமாக பூஜை நடக்கிறது. அதுக்கப்புறமா எல்லாரும் பசுக்களை வந்து பிரதர்ஷனமாக வந்து நிவேதியெல்லாம் வந்து முடித்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக பரமாச்சாரி அனுகிறதுனால நடக்குது. பூஜை செய்கிறதுனால உடல்நிலை நல்லா இருக்கும், வீடு விருத்தியாகும், உலக சேமத்துக்காக வேண்டிக்கிறாங்க எல்லாரும். இந்த கூட்டு பிரார்த்தனை மாதிரி. அதனால் அவசியம் எல்லாரும் பூஜைக்கு வந்து கலந்துக்கிட்டு நல்லபடியாக அவங்கவுங்க குடும்பத்துக்கு நல்லது தேடிக்கணும்னு வேண்டிக்கிறேன். காஞ்சி மடத்துக்கு சொந்தமான இந்த கோசாலைக்கு இந்த தமிழ்நாடு முழுவதும் இருந்து நிறைய பக்தர்கள் வந்து பூஜையில் கலந்து கொண்டு தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வருகிறார்கள். இங்கு வந்து வேண்டுவதில் அனைத்தும் நன்றாக நடக்கும் என்பதே ஐதீகம். அதில் பயன்பட்டவர்கள் பல பேர்கள், அதில் நானும் ஒருவன். மகாசுவாமியின் கர்ப்பகிரகம் என்று சொல்லப்படுகிற இந்த கோசாலைக்கு வந்து அனைவரும் பயன்பெறும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.